நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், இந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்த முழு விவரங்கள் என்ன? கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதே இமெயில் இதிலிருந்து இன்றைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விரட்டப்படுகிறது. இந்த மிரட்டலானது மீண்டும் இமெயில் மூலமாக ஒரே நேரத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என்கிற ஒரு மிரட்டலை அனுப்பியிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இமெயில் ஐடிகளை அதில் டேக் செய்திருப்பதாகவும் இந்த இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் இந்த இமெயில் வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் சென்னை மருத்துவமனைக்கு வந்த இமெயிலை வைத்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்த மெயில் ஐடியில் இருந்து வந்த மெயில் என்பதால் இவர்கள் வாடிக்கையாக இதே போன்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் மால்களுக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட கோயில்களில் குண்டு வெடிக்கும் என்கிற ஒரு மெயிலையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இன்று நேற்றைய தினம் திருச்சி, அதுக்கு முன்தினம் கொல்கத்தா என அது போன்ற விமான நிலையங்களுக்கும் இந்த மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த இமெயில்கள் தொடர்ந்து வாடிக்கையாக வருகிறது. ஒரு பொய்யான தகவலை இமெயில் மூலம் வெளியிட்டு வரக்கூடிய நபர்கள் யார் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான அந்த இமெயில VPN மூலம் அவர்கள் பயன்படுத்தி வருவதாக அந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய காவல் போலீசாரிடமும் அவர்கள் இந்த விசாரணை குறித்து ஏற்கனவே கேட்டிருந்த நிலையில இன்று வந்திருக்கக்கூடிய மெயில் மீண்டும் அதே மெயிலில் இருந்து வந்திருக்கிறதால் இந்த விசாரணை அதாவது வாடிக்கையாக வரக்கூடிய இமெயில் தான் இருந்தாலும் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து தற்போது போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கெல்லாம் மிரட்டல் வந்திருக்கிறதோ சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக தீயணைப்பு துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வெடிகுண்டு இருக்கிறதா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் பொதுமக்கள் இது குறித்தான ஒரு மிரட்டல் சம்பந்தமான பீதியை அடைய வேண்டாம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக வரக்கூடிய மெயிலில் இருந்தால் இந்த மெயில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த மிரட்டல் சம்பந்தமான ஒரு பீதியை பொதுமக்கள் அடைய வேண்டாம் என்கிற ஒரு அறிவிப்பையும் காவல்துறை அறிவித்திருக்கிறது. உரிய விசாரணையை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் வெகு விரைவில் இந்த மெயில் ஐடி எங்கிருந்து வரப்பெற்றது என்பது குறித்தான தகவல்களை முழுமையாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.